நடைபெறுகின்ற இந்த இலங்கையினுடைய சுதந்திர தினத்துக்கு எதிரான போராட்டம் என்பது இலங்கை என்கிற நாட்டுக்குள்ள வாழுகின்ற பல்தேசிய இனங்களை சரியான முறையில் மாறி மாறி வந்த அரசுகள் வழிநடத்தவில்லை, அவர்களுக்குரிய உரிமைகளை வழங்கவில்லை என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு போராட்டம் தான் இந்த கரிநாள் என்கிற போராட்டம். குறிப்பாக திருவோணமலையிலே நடேசன் என்பவர் எவ்வாறு இந்த எதிர்ப்பை தெரிவித்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்தாரோ, இதே நாங்கள் நின்று பேசுகின்ற கிளிநொச்சி மண்ணிலே 1989ஆம் ஆண்டு இந்திய ராணுவம் இருக்கிற பொழுது ஆயுத குழுவாக இருந்த இஎன்டிஎல்எஃப்ஆரால் அந்த நேரம் இந்த போராட்டத்திற்கு இலங்கைக்கான எதிரான ஒரு கரிநாளை அறிவித்த பொழுது 3 ஈரோஸ் போராளிகள் கடத்தி கொலை செய்யப்பட்டார்கள். இன்று வரை அவர்கள் காணாமலாக்கப்பட்டார்கள். அவர்கள் கிளிநொச்சி மண்ணை சேர்ந்தவர்கள். இவ்வாறான தியாகங்கள் இந்த போராட்டத்துக்கு பின்னால் உண்டு. குறிப்பாக இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை ஜனநாயக முறையில் தமிழர்களுக்கு சுதந்திரமற்ற நாள், இது தமிழர்களுக்கு நீதியற்ற நாள், தமிழர்களுக்கு இன்னும் அந்த சிங்கக்கொடிக்கு நிற்கின்ற உரிமை வழங்கப்படவில்லை, தமிழர்கள் இன்னும் இந்த நாட்டிலே தங்களுடைய உரிமைகளோடு வாழ்வதற்கான வழிகள் வழங்கப்படவில்லை என்பதை சொல்லுகின்ற ஜனநாயக உரிமையோடு கூடிய ஒரு நாள் தான் இந்த கரிநாள் போராட்டம். இதனை அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள், பல பொது அமைப்புகள் சேர்ந்து முன்னெடுத்திருக்கிறார்கள். அவர்களோடு எங்களுடைய பூரண ஒத்துழைப்புகளையும் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். குறிப்பாக இந்த மண்ணிலே மக்கள் தொடர்ந்தும் நிந்திக்கப்படுகிறார்கள், அவருடைய காணிகள் விடுவிக்கப்படவில்லை, அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படவில்லை. இந்த மண்ணிலே ஒரு அரசியல் தீர்வுக்கான பேச்சுவார்த்தைகளை இப்பொழுது இருக்கிற அனுர அரசு கூட முன்னெடுக்க தவறுகிறது. அதே நேரம் தமிழ் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அபிவிருத்தி என்ற போர்வையிலே சில வீதிகளை திருத்துவதும் அல்லது குப்பை அழுவதும் தான் அரசியல் என்று பார்க்கிறார்களே தவிர, இங்கிருக்கின்ற தொழிற்சாலைகளையோ அல்லது மக்கள் மயப்படுத்தப்பட்ட வேலை திட்டங்களையோ செய்வதில் அரசாங்கம் பின்னடிக்கிறது. குறிப்பாக வட்டக்கச்சி அரசியல் விவசாய பண்ணை 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனம் இன்று இராணுவ முகாமாக இருக்கிறது. அதே நேரம் குறிஞ்சாத்தீவு உப்பளம் 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய கிளிநொச்சி மண்ணின் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட தொழிலகம் இன்றும் வேலை வழங்க முடியாது, கன்னிவடி என்ற சாட்டோடு அப்படியே அது கடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. செய்ய வேண்டிய காரியங்கள் பலது நடைபெறாமல் இருண்ட யுகத்துக்குள் மக்களை வைத்துக்கொண்டு தொடர்ந்தும் இலங்கையின் சுதந்திர தினம் பாருங்கள், எங்களுடைய கொடிக்கு கீழே நில்லுங்கள் என்று சொல்வது யதார்த்தமும் ஜனநாயகமும் ஆகாது. ஆகவே இன்னும் நாங்கள் அந்த சிங்கக்கொடியை ஏற்றுக்கொண்டு அந்த கொடிக்கு கீழே நிற்கக்கூடிய அந்தஸ்தை எங்களுடைய தமிழ் மக்கள் பெறவில்லை. அந்த கொடி எங்களை இன்னும் அரவணைக்கவில்லை. இந்த நாட்டின் சுதந்திரம் என்பது எங்களுக்கு இல்லை என்பதை வெளிப்படுத்துகின்ற நாள் தான் இந்த நாள்.